இவர்களுடைய கனவுகள் இயற்கை வளங்களை விட பெருசா இருந்துச்சு. ஏங்க இப்ப என்கிட்ட 1000 செங்கல் தான் இருக்கு. தாஜ்மஹால் கட்டணும்னா எப்படிங்க ஆகும் சொல்லுங்க நீங்க? 1000 செங்கல் தான் இருக்கு, எப்படிங்க நாங்க தாஜ்மஹால் கட்ட முடியும்? முடவன் கொம்புத்தனுக்கு ஆசைப்படுவது போல. அதுதான் அவங்க ஆசையும். அவங்க என்ன பண்ணாங்க, பெரிய பெரிய கோயில் கட்டணும் சொல்லி எல்லாரும் மலைகளை அழிச்சிட்டானுங்க. அழிச்சிட்டு அந்த சுரூபங்களை எடுத்துன்னு போய் வைக்கணுமே, ஏறக்குறைய 3-4 கிலோமீட்டர் டிராவல் பண்ண. அப்பெல்லாம் புல்டோசரும் கிடையாது, ஜேசிபியும் கிடையாது. என்ன பண்ணாங்க, மரங்களை வெட்டி ரவுண்டா புள்ளி மாதிரி போட்டு அதை இழுத்துக்கிட்டு போயிட்டு வைக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ மரம் வெட்டினாங்க, மரங்களை வெட்டி வெட்டி காலி பண்ணாங்க. பாருங்க பின்னால் பண்ணி எல்லாம் சாமிக்கு செய்யணும். கடைசியில் எடுத்து வச்சாங்க. கடைசியாக லாஸ்ட் மரம் வெட்டிட்டாங்க. வெட்டின உடனே என்னாச்சு, மழை பெஞ்சுது. மழை பெஞ்சு மண்ணெல்லாம் அரிச்சு, மரங்கள் இருந்தால் தானே மண் இருக்கும், எல்லாம் அரிஞ்சுன்னு போயிடுச்சு. போன உடனே விதை போட்டாங்க. விதை போட்டால் எதுவும் விளையல. ஏன்னா டாப் சாயில் மேலே இருக்கக்கூடிய மண் போனப்போட அடி சாயில் அது விவசாயத்துக்கு ஒத்து வராது. ஸோ எதுவுமே விளையல. சரி, மீன் இருக்கு கடல்ல, சுற்றி மீன் கடல் இருக்கு, மீனாவது பிடிச்சி சாப்பிடலாம் சொல்லி அவங்க ஆசைப்படும் போது போட்டு செய்யணுமே. போட்டு செய்யணும்னா என்ன வேணும்? மரம் வேணும் இல்லையா? ஸோ மரத்தை தேடினாங்க. ஒரு மரம் கூட இல்லையே. எல்லாம் கோயிலும் சிலையும் கட்டுறதுக்கு எல்லா மரத்தையும் காலி பண்ணிட்டாங்க. கம்ப்ளீட்டா பசி பட்டினி, எல்லா பிள்ளைகளும் செத்து போயிட்டாங்க, எல்லா மனிதர்களும் செத்து போயிட்டாங்க. ஏன்னா அந்த காலத்தில் அவங்க பல தீவுக்கு சென்று நம்ம போயிட்டு மற்றவங்க உதவி கேட்கணும். இவங்க நினைச்சாங்க இந்த உலகம் இதுதான், பக்கத்துல எல்லாம் நமக்கு கிடையாது, அந்த டெக்னாலஜி அவங்ககிட்ட இல்லை. கடைசியில் எல்லாரும் காணாமல் போயிட்டாங்க. இன்றைக்கு அந்த தீவே ஈஸ்டர் ஐலாண்ட் மரத்தை வெட்டியதால், என் பின்னால் பாருங்க, ஒரே காரியம் தான் செஞ்சாங்க, மரத்தை வெட்டினாங்க, காணாமல் போயிட்டாங்க. இதுதாங்க, இது ஒரு கதையாக நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனென்றால் நமக்கு முன்னாடி வாழ்ந்த சமுதாயங்கள் நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறார்கள். அந்த உதாரணத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த தவறுகள், அவங்க செத்து போனது ஒரு வேஸ்டா பார்க்கக்கூடாது. அவங்க செத்து போனதையும் ஒரு மூலதானமா பார்க்கணும். அது ஒரு லேர்னிங் கர்வ் மாதிரி. அதுல இருந்து நம்ம பாடம் படிக்கணும்னு சொல்லி தான் அப்பேற்பட்ட ஆபத்துக்கள் நமது மனித வரலாற்றில் நடந்திருக்கின்றன. ஸோ இதெல்லாம் நமக்கு ஒரு வார்னிங் சயின்ஸ் மாதிரி. ஸோ ஆகவே மரத்தை வெட்டியதால் இந்த ஒரு சமுதாயம் மட்டுமல்ல, பல சமுதாயங்கள் அழிந்திருக்கின்றன. ஆனால் உங்கள் ஒரு உதாரணம் தான் நான் எடுத்து சொன்னேன். சரியா?